மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் கைதானதை கண்டித்தும் உசிலம்பட்டி வட்டாட்சியரை கண்டித்தும் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டாட்சியர் தானுமாலையன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஓய்வூதியம் ரூபாய் 6000 சட்டமாக்க வேண்டும், வெளிமாநில தொழிலாளர் வருகைக்கு வரம்பு விதித்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நீர்வளத்துறை அலுவலகத்தை பெண்கள் உட்பட ஏராளமான விவசாயிகள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரதமா நதியிலிருந்து விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு பயன்படும் குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிடாமல் பயன்பாடில்லாத பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்தனர். திருச்சியிலிருந்து 400 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரியலூருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் திருச்சியை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சரவணன் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட அறையை திறந்து பார்வையிட்டனர். இ-ஃபைலிங் முறையை வாபஸ் பெறக் கோரி இன்று திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். திருச்சி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் SP கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள எமரால்டு தக்கர் பாபா நகர் பகுதியில் சுற்றித் திரியும் கரடிகளால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் கரடிகளை வனத்துறையினர் கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொட்டாயமேடு கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் சுமார் 8 அடி நீளம் கொண்ட டால்பின் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த வனத்துறையினர் இறந்த நிலையில் இருந்த டால்பினை கைப்பற்றியதோடு இறந்த நிலையில் கரை ஒதுங்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள உப்பாரப்பட்டி ஐயனாரப்பன் கருப்பசாமி கோவிலை திறக்க கோரி கோட்டை மைதானத்தில் நூற்றுக்கணக்கானோர் ஐயனாரப்பன் கருப்பசாமி விக்கிரகங்களை எடுத்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் முடியும் தருவாயில் கோயிலை திறக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தனர். அகவிலைப்படியுடன் சிறப்பு ஊதியம் வழங்க கோரி நாமக்கல் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் 200 பேர் கைது செய்யப்பட்டனர். கைதான 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பாஜக மகளிர் அணி சார்பில் தமிழ் மக்கள் தாமரை மாநாடு 2.0 வரும் ஜனவரி மாதம் திருச்சியில் நடைபெறும் என்று பாஜக மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், திறனற்ற திமுக அரசை தமிழ்நாட்டில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக விமர்சித்தார். மகளிர் அணியின் மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கின்றது. தமிழ் மகள் தாமரை மாநாடு 2.0. இந்த மகளிர் அணியின் மாநாடு சிறப்பாக எப்படி நடத்துவது என்பதற்கான ஆலோசனை கூட்டமும் இங்கே நடைபெற இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த திறனற்ற திமுக அரசை எங்களுடைய மகளிர் அணி வருகின்ற காலங்களில் இந்த தேர்தலில் எவ்வாறு இந்த தமிழகத்தில் இருந்து தூக்கி எறிய வேண்டும் என்பதெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கின்றது. கோவை மருதமலையில் மகாசேனா திரைப்பட குழுவினர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ஸ்ருஷ்டி, இன்னும் 3 நாட்களில் திரைப்படம் வெளியாக போகும் நிலையில் முருகனிடம் ஆசீர்வாதம் வாங்கியதாகவும் முருகன் காப்பாற்றுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். மகாசேனா டீம் இன்னைக்கு நாங்கள்
முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். பிகாஸ் 12/12/25 3 நாள்ல படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காக ஆசீர்வாத் வாங்கினது வந்திருக்கோம். கோவையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு தீர்மானத்தின்படி இ ஃபைலிங் முறையை கண்டித்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு இ ஃபைலிங் முறையில் என்னென்ன சிக்கல் உள்ளது, அந்த முறை கொண்டுவரப்பட்டால் வழக்கறிஞர்கள் வழக்காளிகளுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்படும், அதனை நடைமுறைப்படுத்தும் முன்பு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எடுத்துரைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் சிறிது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த போதை ஆசாமி ஒருவர் ஷட் அப் யுவர் மவுத் என ஆங்கிலத்தில் பேசியது போராட்ட களத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.